இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி சட்னி இல்லை புதினா சட்னி தனித்தனியாக செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து பறித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பறித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டையும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம பறித்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆயில் விட்டு. இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா. காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா தக்காளியும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து தோசைக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.